வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தெற்கு ரயில்வே நேற்று 2 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து ஆந்திர மாநிலம் நரசாப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு சிறப்பு ரயிலையும், அதே மாதிரி திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 5 எக்ஸ்ட்ரா பெட்டிகளையும் இணைக்க போகிறாங்க. அதை பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வாங்க நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ட்ரெயின் அப்டேட்ஸும் விளாக்ஸும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தெற்கு ரயில்வே முதல் அறிவிப்பு என்ன வெளியிட்டிருக்காங்கங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியிலேருந்து தெலுங்கானா மாநிலம் நர்சாப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு சிறப்பு ரயிலை அறிவிச்சிருக்காங்க. கோடைகால சிறப்பு ரயில்னு அறிவிச்சிருக்காங்க. இதை மொத்தம் 8 ட்ரிப் அடிக்க போகிறாங்கங்க தெற்கு ரயில்வே. வர ஜூன் 15 ஆகஸ்ட் 3 வரைக்கும் மொத்தம் தூத்துக்குடியிலேருந்து 8 ட்ரிப்பும், நர்சாப்பூர்லேருந்து தூத்துக்குடிக்கு 8 ட்ரிப்பும், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தூத்துக்குடியில் கிளம்பி நர்சாப்பூர் போய் சேருதுங்க இந்த சிறப்பு ரயில். அதே மாதிரி நர்சாப்பூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் 8 ட்ரிப் போகுதுங்க இந்த தேதிக்குள்ளே. இந்த ரயிலுக்கு மொத்தம் 17 எல்ஹெச்பி கோச் அலாட் பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையம்லேருந்து தூத்துக்குடி போகிற ட்ரெயினோட கோச்சஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த கோச்சஸ் வச்சு தான் இந்த ட்ரெயினை ரன் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் ஃபுல்லாக பார்ப்போம், எந்தெந்த ஊர் வழியாக போகுதுன்னு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து சென்னை வழியாக தாங்க தெலுங்கானா மாநிலம் நர்சாப்பூருக்கு போகுது. அதனால் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு சிறப்பு ரயிலாக இதை பயன்படுத்திக்கலாம். இந்த ரயில் தூத்துக்குடியில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இரவு 11:30க்கு கிளம்பி கோயில்பட்டி, விருதுநகர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், எக்மோர், கூடூர், விஜயவாடா வழியாக நர்சாப்பூருக்கு அடுத்த நாள் இரவு 11:45க்கு போய் சேருதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோயில்பட்டியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:30க்கும், விருதுநகரில் அதிகாலை 1:13க்கும், மதுரைக்கு அதிகாலை 2 மணிக்கும், திருச்சிக்கு அதிகாலை 5:20க்கும், தஞ்சாவூருக்கு காலை 6:26க்கும், மயிலாடுதுறைக்கு காலை 7:33க்கும், கடலூரில் காலை 8:10க்கும், விழுப்புரத்தில் காலை 10 மணிக்கும், செங்கல்பட்டில் காலை 11:30, தாம்பரத்துக்கு மதியம் 12:28, எக்மோருக்கு மதியம் 1 மணிக்கு போய் சேருதுங்க. அதாவது தூத்துக்குடியில் முதல் நாள் இரவு 11:30க்கு கிளம்பி எக்மோருக்கு மதியம் 1 மணிக்கு போய் சேருதுங்க. தூத்துக்குடியிலேருந்து சென்னை செல்கிறவங்க இந்த ரயிலை சிறப்பு ரயிலாக ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இரவு 11:30க்கு ஏறி யூஸ் பண்ணிக்கலாங்க. எக்மோருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் கூடூருக்கு மாலை 4:20க்கும், விஜயவாடாவுக்கு இரவு 8:20க்கும், இறுதி ஸ்டேஷனான நர்சாப்பூருக்கு இரவு 11:45க்கு போய் சேருதுங்க. மறு மார்க்கத்தில் இந்த ட்ரெயின் தெலுங்கானா மாநிலம் நர்சாப்பூரில் அதிகாலை 4 மணிக்கு கிளம்பி விஜயவாடாவுக்கு 7:15க்கும், கூடூருக்கு மதியம் 12:20க்கும், சென்னை எக்மோருக்கு மதியம் 3 மணிக்கு வந்து சேருதுங்க. சென்னையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் 3 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்புது. தாம்பரத்தில் 3:45க்கும், செங்கல்பட்டில் மாலை 4:08க்கும், விழுப்புரத்தில் மாலை 5:45க்கும், கடலூர் மாலை 7:03க்கும், மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு மாலை 7:46க்கும், தஞ்சாவூருக்கு இரவு 9:18க்கும், திருச்சிக்கு இரவு 10:40க்கும், மதுரைக்கு அதிகாலை 1:20க்கும், விருதுநகருக்கு அதிகாலை 2:03க்கும், கோயில்பட்டிக்கு அதிகாலை 2:43க்கும், இறுதியாக தூத்துக்குடிக்கு அதிகாலை 4:30க்கு போய் சேருதுங்க. சென்னை எக்மோரில் இந்த ட்ரெயின் மதியம் 3 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் அதிகாலை 4:30க்கு தூத்துக்குடியை போய் சேருதுங்க. சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறவங்க புதன்கிழமை இந்த ட்ரெயினை மாலை ஏறினாங்கன்னா அதிகாலை போய் சேர்ந்துடலாம். இந்த சிறப்பு ரயில் மூலம் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு உள்ள பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ட்ரெயின் தான் இயங்குது தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக கோடைகால சிறப்பு ரயில்னு மொத்தம் 8 ட்ரிப் அறிவிச்சிருக்காங்க. எனவே தூத்துக்குடியிலேருந்து சென்னை போகிற பயணிகளும், அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து டெல்டா மாவட்டத்துக்கு போகிற பயணிகளும், டெல்டா மாவட்டத்திலேருந்து சென்னை போகிற பயணிகளும் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக்கோங்க. தெற்கு ரயில்வே அடுத்த அறிவிப்பு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சென்னை எழும்பூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் 5 கூடுதல் பெட்டியை இணைக்க போகிறாங்கங்க. வர 15/6 ஜூன் 15 இந்த 5 பெட்டி கூடுதலாக திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் இணைக்க போகிறாங்க. திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 18 பெட்டிகளோடு தான் இயங்கிட்டு இருந்துச்சு.
ஆனால் வர ஜூன் 15லேருந்து 23 கோச்சஸ் பெட்டிகளை வைத்து இயங்க போகுதுங்க. இந்த 5 கூடுதல் பெட்டி என்னென்னங்கிறத பார்ப்போம். 2 ஏசி படுக்கை பெட்டிகளும் அதே மாதிரி 3 ஜென்ரல் ஸ்லீப்பர் பெட்டிகளும் இணைக்க போகிறாங்க. மொத்தம் 5 பெட்டி. வர 15லேருந்து 23 பெட்டி ஆக போகுது. இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு இதுவரைக்கும் மன்னை எக்ஸ்பிரஸ் கூட தான் RSA ரேக் ஷேரிங் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் 23 பெட்டி ஆக போகிறதுனால இந்த ரேக் ஷேரிங்கு மாறப்போகுது. எந்த ட்ரெயினோடங்கிறத விரைவில் அறிவிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு இயங்கக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் கூட RSA ரேக் ஷேரிங் இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு மாறப்போகுதுங்கிறது நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை. விரைவில் அறிவிப்பாங்க அதையும். அதனால் திருச்செந்தூர் போகிறவங்க இடம் கிடைக்காம ரொம்ப பேர் இருந்தீங்க இது வரைக்கும். இப்போ 5 பெட்டி கூடுதலாக இணைச்சதுனால அவர்கள் ஈஸியாக பயணிக்கலாம். இனிமேல் டிக்கெட் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 18 பெட்டி தான் நிறுத்த முடியும்னு இது வரைக்கும் கூடுதல் பெட்டி இணைக்காமல் இருந்தாங்க. இனி அதற்கான வேலைகள் நடக்குதா என்னன்னு தெரியல. இனி வரக்கூடிய நாட்களில் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 23 பெட்டிகளை எப்படி நிப்பாட்ட போகிறாங்கங்கிறது தெரியல. பார்க்க தான் போகிறோம். ஏன்னா 18 பெட்டி நிறுத்துறதுக்கு தான் வசதி இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க பிளாட்ஃபார்மை. எப்படி நிறுத்த போகிறாங்கங்கிறத பார்ப்போம். இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சுங்க. இதே மாதிரி ரெகுலராக உங்களுக்கு ட்ரெயின் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.